உங்கள் அனைவரும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்னா 5 விதமான உடல் ரீதியான கோளாறுகள். அதை இயேசு குணமாக்குறாரா, குணமாக்க முடியுதா அப்படின்றத குறித்த ஒரு மெசேஜ் தான். இதை நல்லபடியாக பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. மத்தேயு 4:23 வாசிக்கலாம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். இங்கே 3 விதமான காரியங்கள் இல்லை 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, சகல வியாதிகள் சகல நோய்கள் சகல பிசாசு பிடித்தவர்கள் மற்ற வேதனை பிணியாளிகள் சந்திரரோகிகள் திமிர்வாதக்காரர்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே 4 விதமாக பிரிக்கலாம். மக்களுக்கு ஏற்படுகிற உடல் ரீதியான பிரச்சனைகளை 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வியாதிகள், இன்னொன்று நோய்கள், இன்னொன்று பிசாசினால் ஏற்படுகிற தொந்தரவுகள், இன்னொன்று மற்ற பிரச்சனைகள். 4 விதமாக பிரிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோன்னா, சகல வியாதி சகல நோய்கள் சகல பிசாசு பிடித்தவர்கள் மற்ற பிரச்சனைகள் உள்ளவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசுவோ அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நோய்களையும் வியாதிகளையும் பிசாசினால் ஏற்படுகிற தொந்தரவுகளிலிருந்தும் மற்ற எல்லாவித பிரச்சனைகளிலும் இருந்தும் இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது நோயில் பலவிதம் இருக்குது, வியாதியில் பலவிதம் இருக்குது, பிசாசின் தொந்தரவுனால பலவிதங்கள் இருக்குது. அதாவது இயேசுக்கிட்ட ஒருத்தர் ஊமை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இயேசு பிசாசை துரத்துகிறார். அந்த ஊமையன் பேசுகிறான். இன்னொருத்தர் கொண்டு வராங்க, அவருக்கு காது கேட்கல, செவிடு அப்படின்னு கொண்டு வராங்க. அப்பயும் இயேசு பிசாசியை துரத்துக்கிறார், அவருக்கு காது கேட்குது. அப்போ என்னென்னா, ஒரு ஊமையனை ஊமையனாக நம்ம பார்க்குறோம், செவிடனாக பார்க்குறோம். அது மாதிரி மற்ற அநேக நோய்கள் வியாதிகள் மற்ற பிரச்சனைகள் உள்ள மக்களை நம்ம மற்ற பிரச்சனைகள் உள்ள மக்களாக பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி பிசாசின் கிரியையினால் அந்த பிரச்சனை அப்படின்றது நமக்கு அநேக நேரத்தில் நமக்கு தெரியாது. நமக்கு ஏற்படுகிற நோய்கள், நமக்கு ஏற்படுகிற வியாதிகள், நமக்கு ஏற்படுகிற மற்ற பிரச்சனைகள் இல்லை, எத்தனை காரியங்கள் பிசாசினால் ஏற்பட்ட காரியங்கள் என்பது நமக்கு தெரியாது இல்லையா? இங்கே என்ன பார்க்குறோன்னா, எல்லா விதமான நோய்களையும் எல்லா விதமான வியாதிகளையும் எல்லா விதமான பிசாசினால் ஏற்படுகிற தொந்தரவுகளையும், அது மட்டுமல்ல எல்லா விதமான மற்ற பிரச்சனைகள், இந்த 3 அடங்காத மற்ற பிரச்சனைகளையும் இயேசுவானவர் சுகம் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா 7:22 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இங்கே என்னென்னா, யோவான் ஸ்நானன் அவருடைய சீஷர்களை இயேசுக்கிட்ட அனுப்புகிறாரு. வருகிறவர் நீர்தானா, இல்லை வேற ஒருவர் வருவதற்கு நாம் காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கும்படிக்கு சொல்லி அனுப்புகிறார். அந்த யோவானுடைய சீஷர்கள் இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி யோவான் சொல்லி அனுப்பிச்சாரு, வருகிறவர் நீர்தானா இல்லை வேறு ஒருவர் வர காத்திருக்கணுமா அப்படின்னு. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அப்படி இருங்க, ஓரமாக இருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அநேக அற்புதங்களை செய்கிறார். நோய்கள் வியாதிகள் பிசாசினால் துன்பப்படுகிறவர்கள் மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் இயேசு சுகத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, மரித்தவர்களை கொண்டு வராங்க. இறந்துட்டா புதைக்கணும், அவங்க புதைக்க போகாமல் என்ன பண்ணாங்கன்னா இறந்தவங்களெல்லாம் இவர்கிட்ட கொண்டு வராங்க. இவர் எல்லாரையும்
உயிரோடு எழுப்பி மீண்டும் அனுப்பி வைக்கிறார். அப்போது 5 விதமான பிரச்சனைகள். ஒன்று, நோயினால் ஏற்படுகிற பிரச்சனைகள், வியாதியினால் ஏற்படுகிற பிரச்சனைகள், பிசாசின் தொந்தரவினால் ஏற்படுகிற பிரச்சனைகள், இதில் அடங்காத மற்ற பிரச்சனைகள். அது மட்டுமல்ல, மரித்து விட்டார்கள் அப்படின்ற பிரச்சனை. இப்போ மரணம் அப்படின்றது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் வர்றதில்லை. 70க்கு மேலே, 60க்கு மேலே, 50க்கு மேலே, 40க்கு மேலே, 30க்கு மேலே, 20க்கு மேலே எந்த வயசுலையும் மரணம் ஏற்படுது. ஆனால் இயேசுவானவர் மரித்தவர்களையும் எழுப்புகிறார். எழுப்பி அவருக்கு இந்த பூமியில் வாழும்படிக்கு கிருபை பாராட்டுகிறார், அற்புதங்களை செய்கிறார். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மனிதர்களுக்கு 5 விதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒன்று, வியாதிகள், நோய்கள், பிசாசினால் ஏற்படுகிற தொந்தரவுகள், இதில் அடங்காத மற்ற பிரச்சனைகள், மரணம். அந்த 5 விதமான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் மனிதர்களுக்கு இந்த பூமியில் ஏற்படுது இல்லையா? அநேகருக்கு ஏற்படுது. நமக்கும் இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இயேசு நிற்கிறார் இல்லையா? இயேசுக்கிட்ட நம்ம போகும்போது, கடவுள்கிட்ட போகும்போது, தேவகுமாரனாக இயேசுக்கிட்ட போகும்போது, உதவி கேட்டு போகும்பொழுது, நம்மளுடைய எல்லா விதமான நோயிலிருந்தும், வியாதியிலிருந்தும், பிசாசின் தொந்தரவிலிருந்தும், மற்ற எல்லா விதமான உடல் ரீதியான பிரச்சனையிலிருந்தும், மரித்தே இருந்தாலும் நம்மை உயிரோடு எழுப்பி நம்மை வாழ வைக்கும்படிக்கு தேவன் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார். மரணம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் அநேக காரியங்கள் மரித்தது அப்படின்னு நினைக்கிற நிலை இருக்கும் இல்லையா? இதுக்கு மேலே முடியாது, அவ்வளோதான் அப்படின்ற நிலை இருக்கும். அது நமக்கு தான் அப்படி நம்ம யோசிப்போம். ஆனால் தேவனுக்கோ இயேசுக்கோ அது அப்படி கிடையாது. என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு இயேசு கேட்கிறார், தேவன் கேட்கிறார் இல்லையா? கடவுளுக்கு எல்லாம் ஈஸி தான், இயேசுக்கு எல்லாம் ஈஸி தான். தேவன் எல்லா அற்புதங்களையும் செய்வார் கிறிஸ்து மூலமாக. அப்போ நமக்கு இருக்கிற நோய்கள், வியாதிகள், பிசாசின் தொந்தரவுகள், மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகள், மரணங்கள், இதெல்லாம் நமக்கு சரி செய்யப்பட வேண்டும் என்றால் நாமோ இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசமடைய கர்த்தர் நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.